சரி, அப்போ உங்களுக்கு தரம் 7 ஆட்களுக்கு இந்த சக்சஸ் ஆன்லைன் ஸ்கூல்ல முதலாவது பாடம் முடிச்சிட்டேன், இரண்டாவது பாடம் முடிச்சிட்டேன், மூன்றாவது பாடம் முடிச்சு இப்போ நாலாவது பாடம். இந்த நாலாவது அலகு சரியா, நான்காவது அலகு யூனிட் நம்பர் 4 காரணிகளும் மடங்குகளும் ஒன்று. சரியா? ஓகே சார். காரணிகளும் மடங்குகளும் ஒன்று. சரி, அப்ப தலைப்பு போட்டுக்கொள்ளுங்க. அந்த 3 பாடங்கள்ல சரியா ஏதாவது சிக்கல்கள் இருந்தா நீங்க அதில் உள்ள பயிற்சிகளை செய்யும் பொழுது ஏதாவது சந்தேகங்கள் வருமா இருந்தா இந்த கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரோட நீங்க என்ன செய்யலாம், என்னையோட தொடர்பு கொள்ளலாம். அப்போ ஆல்ரெடி யாராவது எனக்கு பயிற்சிகள் செய்து போட்டிருப்பீங்க. ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும் திருத்தி போட்டிருக்கேன். ஒரு சில பயிற்சிகள் அப்படி விடுபட்டிருந்தாக்க அதை கட்டாயம் எனக்கு திரும்ப ஒருக்கா ரீசெண்ட் பண்ணி விடுங்க. கட்டாயம் நான் அதை கரெக்ஷன் பண்ணி அனுப்பி விடுவேன். ஓகேவா? ஓகே சார். சார், அடுத்தது இன்னொரு நல்லா கவனிச்சு கொள்ளணும். இப்ப தரம் 7 ஆட்களோட கடந்த 3 பாடங்களுக்கான வீடியோக்கள் வந்து விடுபட்டுருந்துச்சுன்னு சொன்னா என் யூடியூப் சேனல்ல கட்டாயம் நான் போட்டு விடுவேன். இப்பதான் கொஞ்சம் போட்டுக்கிட்டு வாரேன். தரம் 8க்கு போட்டாச்சு, தரம் 7க்கு, தரம் 6க்கு போட்டாச்சு, தரம் 11க்கு போட்டாச்சு, தரம் 10க்கும் போட்டாச்சு, தரம் 9க்கும் போட்டாச்சு. அப்ப தரம் 7 மட்டும்தான் இன்னைக்குல பாக்கி. இப்போ உங்களுக்கு இன்றைக்கு இந்த பாடத்துக்கான வீடியோ ரெக்கார்டிங் கட்டாயம் நான் எங்கள் யூடியூப் சேனலில் போட்டு அந்த லிங்க் உங்களுக்கு அனுப்பிவிடுவேன். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், அதை கட்டாயம் முழுமையாக பார்வையிட்டுக் கொள்ளலாம். எத்தனை தடவை வேணாலும் சரியா, தடவைகள் எத்தனை தடவை வேணாலும் உங்களுக்கு பார்வையிட முடியும். ஆனால் கட்டாயம் நீங்கள் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை நீங்கள் அழுத்தி விடணும். அதான் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது. நான் ஆசிரியர் என்ற ரீதியில் உங்களிடம் இருந்து எதிர்பார்க்குற ஒரே ஒரு விஷயம், அந்த சப்ஸ்கிரைப் அந்த பட்டனை நீங்கள் அழுத்துவதன் மூலமாக நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு அடிக்கடி வரும். நோட்டிஃபிகேஷன்லாம் அங்கே இருக்கும். அப்போ நீங்கள் உடனே போயிட்டு அங்கே பார்க்கலாம். சரியா? அப்போ என் ஐடியையும் நீங்கள் அதில் பார்த்துக்கொள்ள முடியும். இப்போ ஐடியை பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, சேவ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எனி டைம் நான் போடுற வீடியோக்களை நீங்கள் என்ன செய்ய முடியும், பார்வையிட. இப்போ தரம் 7 ஆட்களோட வீடியோஸை நீங்கள் அடிக்கடி பார்ப்பதன் மூலமாக மறுக மறுக நீங்கள் என்ன செய்ய கொள்ளையிலும் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்ளையிலும். அப்போ மறக்காது படித்த குட் விஷயம். ஈவினிங் சார். குட் ஈவினிங். சரி, இன்னும் படிப்பிக்க துவங்க இல்லை. வளமையா வார ஆட்கள் கொஞ்சம் இருக்கீங்க தானே, அதனால கொஞ்சம் நான் பேசிக்கொண்டு இருந்தேன். சரி, ஓகே. அப்ப நான் இன்னைக்கு உங்களுக்கு கற்பிக்க இருக்கிற பாடம் காரணிகளும் மடங்குகளும் ஒன்று. தலைப்பு போட்டுக்கொள்ளுங்க, காரணிகளும் மடங்குகளும் ஒன்று. சரியா மகன்? சரியா மகள்? ஓகே. சரியா. அப்ப இந்த அழகின் மூலமாக நாங்க பார்க்கவிருக்கிற விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஒரு முழு எண் 3ஆல் 4ஆல் 6ஆல் 9ஆல் வகுபடுமா என்பதை பரிசித்தல். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. எங்களுக்கு தரப்படுகின்ற ஒரு முழு எண், ஒரு எண்ணொன்று 3ஆல வகுபடுமா, 4ஆல வகுபடுமா, 6ஆல் வகுபடுமா, 9ஆல் வகுபடுமா என்பதை பரீட்சிப்பதற்கான தேவையான ஆற்றல்களை பெறுவீர்கள். என்பதை பரீட்சிப்பதற்கான தேவையான ஆற்றல்களை நீங்க என்ன செய்வீங்க, பெற்றுக்கொள்வீங்க. அப்ப இங்க மகன் 3ஆம் வாய்ப்பாடு, 4ஆம் வாய்ப்பாடு, 6ஆம் வாய்ப்பாடு, 9ஆம் வாய்ப்பாடு, இந்த வாய்ப்பாடுகள் நீங்க கட்டாயம் பாடமாக்கி இருக்கணும். ஆல்மோஸ்ட் எல்லாரும் பாடமாக்கி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி யாருக்காவது இன்னும் பாடமாக்கி இல்லை, மனனம் செய்து இல்லை அப்படின்னா அதை கூடிய வெகு விரைவில் நீங்க செஞ்சுக்கொள்ளும். அப்போ உங்களுக்கு இங்க இலகுவானதாக காணப்படும். சரி, அப்ப இப்ப நாங்க பாடத்துக்கு போவோம். சரி, இப்ப முதலாவது தலைப்பு போட்டுக்கொள்ளுங்க. எண்ணொன்று 3ஆல் 4ஆல் 6ஆல் 9ஆல் வகுபடுமா என்பதை பரீட்சித்தல். எண்ணொன்று 3ஆல் 4ஆல் 6ஆல் 9ஆல் வகுபடுமா என்பதை பரீட்சித்தல். போட்டீங்களா?
தலைப்பு போட்டீங்களா? போட்டாச்சு சார். சாரியா? சரி, இப்ப விஷயத்துக்கு போவோம். சரி, அப்ப நாங்க வெள்ளனைக்கு படிச்ச சில விஷயங்களை ஞாபகத்துல வச்சுக்கிறோம். காரணிகளும் மடங்குகளும் கொண்ட பிரசினங்களை தீர்க்க வகுபடும் தன்மை விதி பற்றிய அறிவு அவசியமாகும். காரணிகளும் மடங்குகளும் கொண்ட பிரசினங்களை தீர்க்க வகுபடும் தன்மை விதி பற்றிய அறிவு அவசியமாகும். அப்ப என்ன வகை இங்க வகுபடும் தன்மைனா வகுபடும் தன்மை. அப்ப நான் நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. நமக்கு ஒரு எண் ஒன்று தருவார். அந்த எண்ணை நாங்க வகுக்கும் பொழுது மீதி பூச்சியமாக வரணும். மீதி என்ன வரணும்? பூச்சியம். மீதி பூச்சியம் வருமா இருந்தா அந்த நம்ம எண் முழுமையாக வகுபடுகின்றது அப்படின்னு அர்த்தம். மீதி 1 வந்தாலோ, மீதி 2 வந்தாலோ, மீதி 3 வந்தாலோ அப்படி மீதி வருமா இருந்தா, பூச்சியம் இல்லாம மீதி வருமா இருந்தா அங்க வகுபடு தன்மை இல்லை. அப்போ வகுபடு தன்மை உண்டு, வகுபடு தன்மை இல்லை அப்படிங்கிற விளக்கம் தெரிஞ்சுக்கிறோம். அப்ப எங்களுக்கு தருகின்ற ஒரு எண்ணை, சரியா, ஒரு எண்ணை, ஒரு பெருமானத்தை நாங்க ஒரு எண்ணால வகுக்கும் பொழுது மீதி பூச்சியம் வருமா இருந்தா அது முழுமையாக வகுபடுகின்றது. அங்க வகுபடு தன்மை உண்டு. மீதி 1 வருமா இருந்தா அங்கு வகுபடு தன்மை இல்லை, அது வகுபடவில்லை அப்படிங்கிறது எனக்குலாம் அர்த்தம். அப்ப இது ஆல்ரெடி நாங்க தரம் 6ல படிச்சிருக்கோம். சரியா? தரம் 6ல இங்க நாங்க நினைச்சிருக்கோம், படிச்சிருக்கோம். அப்ப நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. முழு எண் ஒன்றை, இதை நோட் பண்ணணும். முழு எண் ஒன்றை இன்னும் ஒரு முழு எண்ணால், முழு எண் ஒன்றை இன்னும் ஒரு முழு எண்ணால் வகுக்கும் போது மீதியின்றி வகுபடுமாயின் முதலாவது எண் இரண்டாவது எண்ணால் வகுபடும் எனப்படும். சரியா? அது வரைக்கும் கட்டாயம் நோட் பண்ணணும். இதுவரைக்கும் கட்டாயம் நீங்க நோட் பண்ணணும். சரியா? முழு எண் ஒன்றை இன்னும் ஒரு முழு எண்ணால் வகுக்கும் போது மீதியின்றி வகுபடுமாயின் முதலாவது எண் இரண்டாவது எண்ணால் வகுபடும் எனப்படும். வகுபடும் எனப்படும். ஒரு உதாரணம் போடுறேன் பாருங்க. உதாரணம் உண்டு. சரியா? இப்ப 10 இருக்குது புத்தா. எத்தனை இருக்குது? 10 10 இருக்குது. இப்ப இந்த 10ங்கிற எண்ண, சரியா, நாங்க 2ஆல வகுக்க போறோம். எத்தனையால வகுக்க போறோம்? 2ஆல. அப்ப 2ஆல வகுக்கும் பொழுது நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. 2ஆல வகுக்கும் பொழுது இப்படித்தான் வகுப்பீங்க. சரியா? இப்படி முறைகள் இருக்குது. அப்ப இங்க 2ஆல வகுத்தா 10ல 2 முழுமையாக எத்தனை தடவைகள் உண்டு? 5 தடவைகள். 5 தடவைகள் உண்டு. அப்ப 2 எவ்வளவு? 10. அப்ப கழிச்சா எவ்வளவு? 0. அதாவது இங்க மீதி எவ்வளவு? 0. அப்ப மீதி 0 வருமா இருந்தா, மீதி 0 வருமா இருந்தா அப்ப இங்க வகுபடும் என அழைக்கப்படும். வகுபடும் தன்மை உண்டு. அப்ப இது வகுபடும் தன்மை விதிக்கு உட்படுகின்றது. ஆகவே நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. முழு எண் ஒன்றை இன்னொரு முழு எண்ணால் வகுக்கும் போது மீதியின்றி வகுபடுமாயின் முதலாவது எண் இரண்டாவது எண்ணால் வகுபடும். அப்ப முதலாவது எண் 10, இரண்டாவது எண் 2 வகுபடும். ஓகேவா? ஓகே சார், இப்ப நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இப்ப இந்த 10 சரியா 2 யாரா இருப்பார்? 10க்கு 2 ஒரு சொந்தக்காரர். அவர் யாராக இருப்பார்? காரணியாக இருப்பார். அப்ப நல்லா கவனிச்சு கொள்ளணும். யாராயினும் ஒரு எண்ண
எங்களுக்கு தரப்படுகின்ற ஒரு முழு எண்ண ஒரு எண்ணால வகுக்கும் போது சரியா மீதி பூஜ்ஜியம் வருமாயிருந்தா அது வகுபடும் தன்மை. வகுபடும், அங்க வகுபடும் தன்மை உண்டு. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. மீதி பூஜ்ஜியம் வந்தா மட்டும்தான் இப்படி சொல்லலாம். அப்ப மீதி பூஜ்ஜியம் வருமா இருந்தா அந்த எண் வந்து காரணியாக காணப்படும். அந்த எண் வந்து என்னவாக காணப்படும்? காரணியாக. சார், அப்ப அந்த நோட்டை எழுதியிருப்பீங்க. அந்த நோட்டுக்கு கீழே இந்த உதாரணத்தை நோட் பண்ணுங்க. அந்த நோட்டுக்கு கீழே இந்த உதாரணத்தை நோட் பண்ணுங்க. இந்த உதாரணத்தை நோட் பண்ணி முடிச்சிட்டு சரியா 10 காரணி 2 ஆகும். 10 ஒரு காரணி 2 ஆகும். அதுக்கு கீழே எழுதும் 10 ஒரு காரணி 2 ஆகும். சரியா? சார் கீழே என்னன்னு எழுதணும் இன்னொருத்தருக்க சொல்லுங்க. 10 காரணி 2 ஆகும். 10 காரணி 2 ஆகும். சரியா மகன்? சரியா மகள்? சரி சார். சரி. அப்ப இப்ப நான் என்ன விளக்கம் தந்தேன்னு விளங்கிருச்சா உங்களுக்கு? அதாவது எங்களுக்கு ஒரு எண் தரப்படும். அந்த எண்ணை ஒரு எண்ணால நாங்க பிரிக்கும் பொழுது வகுக்கும் பொழுது மீதி பூஜ்ஜியம் வருமா இருந்தா வகுபடும். வகுபடும் தன்மை உண்டு. வகுபடும் விதி காணப்படுகின்றது அப்படின்னு அர்த்தம். அப்ப அங்க அதுக்குத்தான் ஒரு உதாரணம் இப்ப போட்டு காமிச்சிருக்கேன். 10ங்கிற ஒரு எண்ணை 2ங்கிற ஒரு எண்ணால நாங்க வகுக்கிறோம். அப்ப வகுத்து காமிச்சிருக்கேன். அப்ப வகுத்துக்க 10 2ஆல வகுக்கும் பொழுது மீதி எவ்வளவு வருது? பூஜ்ஜியம் வருது. அப்ப மீதி பூஜ்ஜியம் வருமா இருந்தா அது வகுபடும் என்று அர்த்தம். வகுபடும் என்று அர்த்தம். இது கிளியரா எல்லாத்துக்கும்? சார், அப்ப இதுல இருந்து நாங்க ஒரு முடிவுக்கு வரலாம். 10 ஒரு காரணி 2 ஆகும். 10 ஒரு காரணி எத்தனை ஆகும்? 2 ஆகும். சரியா? அப்ப இந்த மாதிரி தான் நாங்க கண்டுபிடிச்சு கொள்றது. ஓகேவா சார்? இப்ப இன்னொன்று சொல்றேன் பாருங்க. சரியா? அதுல 2வது உதாரணம் 6ங்கிற எண் காணப்படுது. எத்தனைங்கிற எண் காணப்படுது? 6ங்கிற எண். அப்ப 6 வந்து எத்தனையால நாங்க வகுக்கிறோம்? 2ஆல. 2ஆல. அப்ப 6ல 2 காணப்படுதா முழுமையா? காணப்படுது சார். காணப்படுது சார். எத்தனை காணப்படுது? 3 சார். 3 காணப்படுது. அப்ப முழுமையாக 3 காணப்படுமா இருந்தா அப்ப மீதி அங்க எத்தனையாக இருக்கும்? பூஜ்ஜியம் மீதி பூஜ்ஜியமாக இருக்கும். அப்ப மீதி பூஜ்ஜியம் வந்தா அந்த எண் அந்த எண்ணின் காரணியாக அமையும். அப்படித்தானே சார்? அப்ப இதுல இருந்து நாங்க ஒரு முடிவுக்கு வரலாம். 2 வந்து 6 என்னவா காணப்படும்? காரணியாக காணப்படும். ஓகே சார். இப்ப ஒரு 3வது உதாரணம் பாருங்க. 6 வந்து 4ஆல பிரிக்கிறோம். 6 வந்து எத்தனையால பிரிக்கிறோம்? 4ஆல. 6ல 4 முழுமையாக எத்தனை தடவைகள் உண்டு? ஒரு முறை சார். ஒரு தடவை. அப்ப 6ல இருந்து 4 கழிச்சு விட்டா அப்ப மீதி எவ்வளவு இருக்கும்? 2 வரும். அப்ப மீதி 2 வரனால இது முழுமையான வகுபடாது. முழுமையாக இங்க என்ன செய்யாது? வகுபடாது. அப்ப இங்க வகுப்படாட்டி இது காரணியாக இருக்க முடியுமா? இல்ல. அப்ப பூஜ்ஜியம் வந்தா மட்டும்தான் காரணி. மீதி பூஜ்ஜியம் வந்தா மட்டும்தான் என்னது? காரணி. மீதி பூஜ்ஜியம் இல்லாம 1க்கு மேல வந்தா காரணியாக முடியாது.
ஒன்றுக்கு மேல வந்து அது என்ன ஆக முடியாது. காரணியாக முடியாது. அப்ப நல்லா கவனிச்சு கொள்ளணும். வகுபடும் தன்மை உண்டு, வகுபடும் தன்மை காணப்படுகின்றது. அப்படியெல்லாம் நாங்க பயன்படுத்தணுமா இருந்தா மீதி என்ன வரணும்? பூஜ்ஜியம். பூஜ்ஜியம். வரும். அப்ப நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. வகுபட வேண்டும், வகுபடும். சரியா? வகுபடும் தன்மை உண்டு, வகுபடும் விதி காணப்படுகின்றது. இப்படி எல்லாம் நாங்க சொல்லலாம்னா மீதி கட்டாயம் பூஜ்ஜியம் வரணும். மீதி கட்டாயம் என்ன வரணும்? பூஜ்ஜியம் வர வேண்டும். சரி, அப்ப ரெண்டாவது உதாரணமா அதை எழுதுங்க. மூணாவது உதாரணமா அதுக்கு கீழே உள்ளதை எழுதுங்க. அதுக்கு கீழே ஒரு நோட் ஒன்று சொல்றேன். கொஞ்சம் வேகமா நோட் பண்ணிக்கிறோம். நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணியாச்சு சார். மற்றவங்க நோட் பண்ணிடட்டும். கொஞ்சம் குயிக் பண்ணணும். நோட் பண்ணி எல்லாரும் உள்ளுக்கு வந்தது பிற்பாடு தான் பாடத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். யாராவது மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா சொல்லிடுங்க. ஓகேவா? ஓகே சார். சார், முதலாவது 10 2ஆல வகுத்து காமிச்சேன். அப்ப 10 2ஆல வகுக்கும் பொழுது மீதி பூஜ்ஜியம் வருது. ஆகவே வகுபடும், வகுபடும் தன்மை உண்டு, வகுபடும் விதி காணப்படுகின்றது. ரெண்டாவது 6ங்கிற ஒரு எண்ணை 2ங்கிற எண்ணால வகுத்தேன். 6 2ஆல வகுத்திருக்கோம். அப்ப 6ல 2 3 தடவை, மீதி பூஜ்ஜியம், வகுபடும், வகுபடும் தன்மை உண்டு, வகுபடும் விதி காணப்படுகின்றது. மூன்றாவது 6 4ஆல வகுத்திருக்கோம். 6ல 4 வந்து முழுமையாக ஒரு தடவை, மீதி 2 வருது. அப்ப இங்க வகுபடாது. சரியா? வகுபடும் தன்மை இல்லை, வகுபடும் விதி இல்லை. சரியா? ஆகவே 6 இந்த காரணியாக 4 வராது, 4 காணப்படாது. ஓகேவா? கிளியரா? இது கிளியர் சார். சார், அப்ப ஒரு எண்ணின் காரணியாக இருக்கணுமா இருந்தா, ஒரு எண்ணின் காரணியாக இருக்கணுமா இருந்தா என்ன பண்பு இருக்க வேண்டும்? கட்டாயம் மீதி பூஜ்ஜியம் வரணும். அந்த எண்ணால வகுக்கும் பொழுது மீதி கட்டாயம் பூஜ்ஜியம் வரும். மீதி கட்டாயம் என்ன வரணும்? பூஜ்ஜியம். பூஜ்ஜியம் வரும். அப்ப கிளியர் தானே? இது கிளியர் சார். சரியா? சார், இப்ப இந்த நோட்டை எழுதுங்க. இந்த பாருங்க, ஒன்றினிடத்து இலக்கம் 2ஆல் வகுபடும் எனின், ஒன்றினிடத்து இலக்கம் 2ஆல் வகுபடும் எனின் அந்த எண் 2ஆல் வகுபடும். ஒன்றினிடத்து இலக்கம் 0 அல்லது 5ஆக இருப்பின் அந்த எண் 5ஆல் வகுபடும். ஒன்றினிடத்து இலக்கம் 0ஆக இருப்பின் அந்த எண் 10ஆல் வகுபடும். இந்த நோட்டை எழுதுங்க குயிக்கா. இதை வச்சுதான் ஈஸியா கண்டுபிடிக்கிறது. ஒன்றினிடத்து இலக்கம் 2ஆல வகுபடுமாயிருந்தா நிச்சயமாக அந்த எண் வந்து முழுமையாக 2ஆல வகுபடும். ஒன்றினிடத்து இலக்கம் 0 அல்லது 5ஆக இருப்பின் அந்த எண் 5ஆல் வகுபடும். ஒன்றினிடத்து இலக்கம் 0ஆக இருப்பின் அந்த எண் 10ஆல் வகுபடும். ஓகேவா? பவன், சரியா புத்தா? ஓகே சார். யாசினி, விலகிச்சா மகள்?
ஆதித்யா கிளியரா? அமர் விளைச்சாமே? எஸ் சார். சரியா, சரி. கொஞ்சம் வேகமா இதை நோட் பண்ணுங்க, கொஞ்சம் வேகமா நோட் பண்ணுங்க. எல்லாரும் நோட் பண்ணிட்டீங்களா? கடைசி சார். ஓகே. சார் எழுதியாச்சு. அப்ப எல்லாரும் கிளியர் தானே? இப்ப அப்ப இது நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. கிளியர் சார். எங்களுக்கு தரப்படுகின்ற ஒரு எண்ணின் கடைசியில உள்ள நம்பர், கடைசியில உள்ள எண் 2ஆல வகுபடுமா இருந்தா, அப்ப 2ஆல வகுபடுமா இருந்தா 2, 4, 6, 8, 0 இப்படி காணப்படுமா இருந்தா அந்த எண் நிச்சயமாக 2ஆல வகுபடும். ஒரு எண் தரப்படும் பொழுது அந்த எண்ணில இறுதியாக 0 அல்லது 5 காணப்படுமா இருந்தா அந்த எண் நிச்சயமாக 5ஆல வகுபடும். எங்களுக்கு தரப்படுகின்ற ஒரு எண் கடைசியில உள்ள இலக்கம் 0 இருந்தா அந்த எண் நிச்சயமாக 10ஆல வகுப்படும். இது ஒரு டெக்னிக், ஒரு நுணுக்கம். சரி, அப்ப இதை நாங்க ஞாபகத்துல வச்சுக்கொள்ளும். சரி, ஓகே. சரியா? இப்ப நான் மெயின் விஷயத்துக்கு வர போறேன். அப்ப தலைப்பு போட்டுக்கொள்ளுங்க, இலக்க சுட்டி. தலைப்பு போட்டுக்கொள்ளுங்க, இலக்க சுட்டி. ஓகேவா? ஓகே சார், ஓகே சார். அந்த இலக்க சுட்டிங்கிற தலைப்புக்கு கீழே, அந்த இலக்க சுட்டிங்கிற தலைப்புக்கு கீழே ஒரு உதாரணம் போடுறேன். அந்த உதாரணத்தை பார்த்துட்டு பிறகு விளக்கத்துக்கு வருவோம். சார், இப்ப எங்களுக்கு ஒரு எண் தரப்படுறாரு. இப்படி முதலாவது உதாரணம்னு போடுங்க. சரியா? முதலாவது உதாரணம் போடுங்க. 57 எனும் எண்ணின் 57 எனும் எண்ணின் இலக்க சுட்டி யார்? 57 எனும் எண்ணின் இலக்க சுட்டி யாது? போட்டீங்களா? ஓகே சார். போட்டீங்களா? ஓகே சார். சார், அப்ப அதுக்கு கீழே நான் ஸ்கிரீன்ல செய்யறத நோட் பண்ணுங்க. அதுக்கு கீழே ஸ்கிரீன்ல செய்யறத நோட் பண்ணுங்க, ஒருக்கா பார்த்துக்கொள்ளுங்க. அப்ப இலக்க சுட்டி என்னது? இலக்க இலக்க சுட்டி. சுட்டி. இலக்க சுட்டின்னு சொல்லும் போது மயன் பார்த்துக்கொள்ளுங்க, பார்த்த உங்களுக்கு டக்குன்னு விளங்கும். எங்களுக்கு தந்திருக்கிறது 57. அப்ப 57ல 5ஐயும் 7ஐயும் நீங்க கூட்டணும். அப்ப 5ஐயும் 7ஐயும் கூட்டினா எவ்வளவு? 12 சார். 12. அப்ப 12 இப்படி வந்துருவார். திரும்ப இந்த 12ஐயும் நாங்க கூட்டணும், 1 சக 2ன்னு கூட்டணும். எத்தனைன்னு சொல்லி கூட்டணும்? 2. 1 சக 2.
அப்ப கூட்டுனீங்கன்னா இங்க உங்களுக்கு தனி பெருமானம் வரும். எவ்வளவு? 3. தனி பெருமானம் இங்க வருவாரு 3ன்னு சொல்லு. அப்ப 57 இலக்க சுட்டி இங்க எவ்வளவு? 3. நல்லா கவனிச்சுக்கொள்ளணும், நல்லா கவனிச்சுக்கொள்ளணும். எங்களுக்கு தரப்படுகின்ற ஒரு எண்ணொன்றின் இலக்க சுட்டி 1ல இருந்து 9 வரை உள்ள தனி இலக்கமாக காணப்படும். எத்தனைல இருந்து எத்தனை வரைக்கும்? 1ல இருந்து 9 வரைக்கும். 1ல 10 வரையலாது, 11 வரையலாது, 12 வரையலாது, 0 வரையலாது. ஓகேவா ஓகே சார். சார்? எக்ஸ்கியூஸ் சொல்லுங்க மகள். சார், அப்படி 10 எதுவும் வந்துச்சுன்னா என்ன சார் செய்யணும்? அந்த ஒன்றையும் 0த்தையும் திரும்ப கூட்டணும். இப்ப இங்க 12 தானே வந்துச்சு, எனக்கு எத்தனை வந்துச்சு? 12 சார். 12 சார். அப்ப 1 2, அதாவது 12. அப்ப 1 2 வந்திருக்குது. அப்ப இதை திரும்ப நான் கூட்டியிருக்கேன் தானே, விளங்குதா? விலங்குங்க சார். அப்ப நல்லா இப்ப ஒரு இலக்குல 16 வந்துருச்சுன்னா அதை கூட்டி தனி இலக்கமா நீங்க கொண்டு வரணும். அப்ப 16ன்னா அது எத்தனை வரும்? 7 சார். 7. இது உங்களுக்கு இப்ப கிளியரா? கிளியர் சார், அப்ப இலக்க சுட்டி எப்பயுமே 1 வரலாம், 2 வரலாம், 3 வரலாம், 4 வரலாம், 5 வரலாம். சொல்லுங்க. 6 9 வரலாம். இவ்வளவு தான் இலக்க சுட்டி. அப்ப மொத்தம் எத்தனை இலக்க சுட்டிகள் இருக்குது? 9. அப்ப இந்த இலக்கங்கள் வரக்கூடிய மாய்க்க எங்களுக்கு தார ஒரு எண்ணை நீங்க என்ன செய்யணும்? கூட்டுவதன் மூலமா தனி இலக்கமா மாத்தணும். என்னவா மாத்தணும்? தனி இலக்கமா மாத்தணும். அப்படி தனி இலக்கமா நீங்க மாத்தினீங்கன்னா அதுதான் அந்த எண்ணின் இலக்க சுட்டியாக அமையும். அப்ப இங்க 57 இந்த இலக்கம் சுட்டி எத்தனை? 3 சார். 3. சரியா? இப்ப 57 இந்த இலக்க சுட்டி 3ன்னு வந்துருச்சு. அப்ப அதுல இருந்து நாங்க ஒரு முடிவுக்கு வரலாம். 57 மகள் எவ்வளவு? இது 57 சார். 57 இப்ப 3ஆல வகுக்க போறேன். அப்ப 5ல எத்தனை 3 இருக்குது? 1. 5ல இருந்து 3 கழிச்சீங்கன்னா எவ்வளவு? 2. இப்ப 7 கீழே கொண்டு வந்தீங்கன்னா இப்ப இது எத்தனை? 27. 27. 27ல எத்தனை 3 காணப்படுது? 9. 9. அப்ப 9ஐயும் 3ஐயும் பெருக்கினா 27. ஆகவே மீதி என்னது? ஆகவே இப்ப 57 முழுமையாக 3ஆல பிரிக்க எழுதா? அப்ப இதனாலதான் இலக்க சுட்டிய கண்டோம். இப்ப விளங்கிச்சா? இப்ப எனக்கு இந்த விளங்கப்படுத்துங்களே. சரி, ஓகே. இப்ப நாங்க பார்க்க போறது மகள் இலக்க சுட்டி. அப்ப இலக்க சுட்டிங்கிறதுக்கு நான் ஒரு உதாரணம் தந்தேன். என்ன உதாரணம்? 57 எனும் எண்ணின் இலக்க சுட்டி யாது? 57 எனும் எண்ணின் இலக்க சுட்டி யாது? இலக்க சுட்டியை காண்க. அப்ப 57 இலக்க சுட்டியை காணணுமா இருந்தா முதல்ல 5ஐயும் 7ஐயும் கூட்டணும். அப்ப 5ஐயும் 7ஐயும் கூட்டினா 12. பிறகு அந்த 12ல உள்ள 1ஐயும் 2ஐயும் கூட்டணும். கூட்டுனீங்கன்னா தனி இலக்கம் 3ஆக வரும். அப்ப இதுல இருந்து நீங்க என்ன விளைக்கணும்? இலக்க சுட்டி எப்பயுமே தனி இலக்கமாகத்தான் காணப்படலாம். இது ஒரு விதிமுறை. இதை நீங்க ஏற்றுக்கொள்ளணும். அப்ப அப்படி எங்களுக்கு தரப்படுகின்ற ஒரு எண்ணின் இலக்க சுட்டி எப்பயுமே 1 2 3 4 5 6 7 8 9 இதுல தான் வரலாம். 9க்கு மேலையும் போக முடியாது, 1க்கு கீழையும் வர முடியாது. இந்த 9 இலக்கங்கள்ல ஏதாவது ஒன்றாகத்தான் காணப்படும். இது எல்லாத்துக்கும் கிளியரா? இப்ப 57 இலக்க சுட்டி எத்தனை?
மூன்று. மூன்று அப்ப 57 இலக்க சுட்டி மூண்டா இருந்தா நிச்சயமாக 57 மூண்டால மிகுதியின்றி வகுபடும். அதைத்தான் அங்க பிரிச்சு காட்டிருக்கேன். அப்ப 57 மூணால பிரிச்சா 19 தடவைகள், மீதி எவ்வளவு? 0. அப்ப இதுல இருந்து நாங்க ஒரு முடிவுக்கு வரலாம். ஒரு எண்ணின் இலக்க சுட்டியால கட்டாயம் அந்த எண் என்ன செய்யப்படும்? மீதியின்றி வகுப்படும். மீதியின்றி வகுப்படும். அப்ப இப்ப கிளியரா? இப்ப அப்ப முதலாவது இலக்க சுட்டில தலைப்பு போட்டிருப்பீங்க. அதுக்கப்புறம் அந்த உதாரணத்தை எழுதுங்க. அந்த உதாரணத்தை எழுதி போட்டுட்டு அந்த பக்கம் 57 வகுத்து காமிச்சிருக்கிறத எழுதுங்க. அதை நோட் பண்ணி போட்டு அதுக்கப்புறம் மேல உள்ள விளக்கத்தை எழுதுங்க. எண்ணொன்றின் இலக்கங்களை கூட்டி 1 தொடக்கம் 9 வரை உள்ள தனி இலக்கமாக பெறப்படும் பெருமானம் அவ்வெண்ணின் இலக்க சுட்டி எனப்படும். என்ன எனப்படும்? அப்ப இலக்க சுட்டி என்பது 9 இலக்கங்களாகத்தான் இருக்கலாம். அதாவது 1ல இருந்து 9 வரைக்கும். ஓகேவா? ஓகே சார். கொஞ்சம் வேகமா எழுதுங்க. இப்ப என் லிங்க் கட் ஆகும். சரியா? மறுக அதே லிங்க்ல ரீஜாயின் பண்ணிக்க இயலும். புதுசாக வந்திருக்க மாணவர்கள் எல்லாருக்கும் தெரியும். சரியா? அப்ப உடனே அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளுக்கு வர முடியும். சரியா? தற்போது நடைபெறுகின்ற எமது வகுப்பு வந்து 1 மணித்தியால வகுப்பு. அப்ப அதனால எல்லாத்துக்கும் நாங்க அறிவிச்சிருக்கிறோம். அது எல்லாத்துக்கும் தெரியும். சொல்லுங்க. மைக் ஒன்ல இருக்குது மகள். அடுத்த ரெக்கார்டிங் ஆகுது. மைக்கை ஆஃப் பண்ணிட்டு கதைக்கணும். கொஞ்சம் வேகமா நோட் பண்ணுங்க. அப்ப எப்பயுமே இலக்க சுட்டி தனி இலக்கமாகத்தான் காணப்படலாம். சரியா? ஓகே. எந்த எண்ல இருந்து எந்த எண் வரைக்கும் காணப்படலாம்? எந்த இலக்கத்துல இருந்து எந்த இலக்கம் வரைக்கும் காணப்படலாம்? 1 தொடக்கம் 9 வரை. 1 தொடக்கம் 9 வரைக்கும் மட்டும்தான் காணப்படலாம். தனி இலக்கம். என்ன இலக்கம்? தனி இலக்கம். தனி இலக்கம். சரி, நோட் பண்ணி முடிவா? இன்னும் யாருக்கு டைம் வேணும்? சொல்லுங்க. சரி, அப்ப எல்லாரும் நோட் பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சு சார். சார், இப்ப இன்னொரு எண் தாரேன். இன்னொரு 2வது உதாரணம் 213. எவ்வளவு? 213. சரியா? 2வது உதாரணம். சரியா? இங்க எழுதுங்க. 213 இலக்க சுட்டியானது 213 உள்ள எல்லா இலக்கங்களையும் கூட்டி வரும் பெருமானம் ஆகும். சரியா? ஓகேவா? ஓகே சார், அப்ப 213ல உள்ள 2, 1, 3 இது மூணையும் நாங்க என்ன செய்யணும்? 3 இலக்கங்களை என்ன செய்யணும்? கூட்டணும். இது 3 இலக்கத்தையும் கூட்டணும். அப்ப இது 3 இலக்கத்தையும் கூட்டினா தனி இலக்கம் எவ்வளவு வருது? 6. ஆகவே 213 இலக்க சுட்டி எவ்வளவு? 6 சார், இப்ப அதை நாங்க செக் பண்ணுவோம். அப்ப 213 எவ்வளவு? 213. அப்ப 213. சரிங்க, கவனிங்க. 213 6ஆல பிரிச்சு பார்ப்போம். எத்தனையால பிரிச்சு பார்ப்போம்? 6. 2ல 6 இருக்குதா? இல்ல சார். அப்ப 21ல பார்க்கலாம். அப்ப 6ஆம் வாய்ப்பாடு 3 6
18 3 6 18 4 6 தான் 24. அப்ப 21ல அப்ப கிளியர் தானே சார்? அப்ப இங்க பாருங்க, இப்ப 213. அப்ப 6ஆல பிரிக்கிறோம். அப்ப 6ஆல பிரிச்சா சரியா 21ல 6 வந்து 3 தடவை, 4 தடவைக்கு எங்களுக்கு போக இயலாது. அப்ப 3 6கள் 18. அப்ப 21ல இருந்து 18 கழிச்சா மீதி எவ்வளவு? 3 சார். 3. மீதி எவ்வளவு? 3. இப்ப இந்த 3 கீழே கொண்டு வாங்க. இப்ப கீழே கொண்டு வந்தா 33. இப்ப 33ல 6 முழுமை எத்தனை தடவைகள்? 5 தடவைகள். 5 தடவைகள். அப்ப 5 எவ்வளவு? 30. 30. ஆகவே அப்ப இங்க 3 மீதி வருது. எத்தனை மீதி வருது? 3 மீதி வருது. அப்ப நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன் தானே, இலக்க சுட்டி வந்துச்சுன்னா அந்த நம்பரால மிகுதியின்றி பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்ப இங்க வரலையே, இங்க பிரிக்க முடியலையே. இங்க மீதி 3 வருது. இங்க மீதி எத்தனை வருது? 3 வருது. வருது சார். அப்ப இதுக்கு முதல்ல நான் ஒரு விளக்கம் ஒண்ணு தந்தேன் தானே, இதுல கடைசியா இருக்க எண் எத்தனை? 3 சார். 3. அப்ப இந்த 3 6ஆல எங்களுக்கு பிரிக்க இயலுமா? ஏழாவது சார். அப்ப இறுதியாக உள்ள எண் 6ஆல பிரிக்கக்கூடியதாகவும் இருக்கும். விளங்கிச்சா? அப்ப இறுதியாக அந்த ஒன்றின் இடத்துல இருக்கக்கூடிய எண் நிச்சயமாக 6ஆல பிரிக்கக்கூடிய எண்ணாக இருக்கணும். அப்படி 6ஆல பிரிக்கக்கூடிய ஒரு எண்ணா இருக்குமா இருந்தா மாத்திரம்தான் அதை நாங்க என்ன செய்யணும், எங்களுக்கு சுருக்கி விடையே எடுக்க முடியும். ஓகேவா சார்? அப்ப அந்த இலக்க சுட்டிய மட்டும் எழுதி கொள்ளுங்க, மற்றதை எழுத நான் பிரிச்சு காமிச்சிருக்கிறதெல்லாம் எழுத வேணாம். சரியா? இலக்க சுட்டிய மட்டும் எழுதி கொள்ளுங்க. அப்ப 213 இலக்க சுட்டி 6 ஆகும். இதை நோட் பண்ணிட்டீங்க தானே சார்? சார் இன்னொரு உதாரணம். எத்தனாவது உதாரணம் இது? மூன்றாவது மூன்றாவது உதாரணம். 242 இலக்க சுட்டி எவ்வளவு? 242 இலக்க சுட்டி. அப்ப 2 4 2 இந்த 3 இலக்கங்களையும் கூட்டுவீங்க. அப்ப இந்த 3 இலக்கங்களையும் கூட்டுனா 8 வரும். எத்தனை வரும்? 8 வரும். 8 வரும். ஆகவே 242 இலக்க சுட்டி 8 ஆகும். ஓகேவா? ஓகே சார். சரியா சார்? நோட் பண்ணிட்டீங்களா? மகன் நோட் பண்ணியாச்சா? சார் அப்ப அதே மாதிரிக்கு 68 எவ்வளவு? 68 இலக்க சுட்டியை காணீங்கன்னா 6ஐயும் 8ஐயும் கூட்டுவீங்க. அப்ப 6ஐயும் 8ஐயும் கூட்டினா எத்தனை வரும்? 14. அப்ப 14 வந்தா திரும்ப என்ன செய்யணும்? கூட்டணும். 4ஐயும் 1ஐயும் கூட்டணும். அப்ப 4ஐயும் 1ஐயும் கூட்டினா அப்ப தனி இலக்கம் எத்தனை வரும்? 5. ஆகவே இங்க 5 வருது. அப்ப 68ல இறுதியாக 8 இருக்குது. அப்ப இறுதியாக 8 இருக்குது. இங்க இலக்க சுட்டி 5 வருது. அப்ப 68 5ஆல நிச்சயமா பிரிக்க முடியாது.
ஏன் 68 5ஆல நிச்சயமா பிரிக்க முடியாது? கடைசி எண் 5ஆல பிரிக்க முடியாது. இறுதியாக உள்ள எண் 5ஆல பிரிக்க முடியாது. அப்ப இன்னும் நாங்க அந்த வகுபடும் தன்மை விதிக்கு இன்னும் வரல. இப்ப இலக்க சுட்டியை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்ப நான் இதுவரைக்கும் உங்களுக்கு சொல்ல இல்லை, இலக்க சுட்டியால அந்த எண்ணை முழுமையாக பிரிக்க முடியும் அப்படின்னு நான் சொல்ல இல்லை. சரியா? மறந்த வாக்கில் அப்படி சொல்லி இருந்தா மன்னிக்கவும். சரியா? அப்படி நினைக்கிற கருத்து ஒன்று கிரியேட் பண்ணிக்கொள்ள முடியாது. ஓகேவா? ஓகே சார். சார், ஓகே சார். அப்போ வகுபடும் தன்மை விதின்னு சொன்னா அங்க 2-3 இயல்புகள் இருக்குது, 2-3 நியதிகள் இருக்குது. அதெல்லாம் இருந்தா மட்டும்தான் ஒரு எண்ணால ஒரு எண்ணை நிச்சயமா பிரிக்க முடியும். அப்ப 68 இலக்க சுட்டி வந்து 5, 68 5ஆல பிரிக்க முடியாது. காரணம், அதன் ஒன்றினிடத்து இலக்கம் 8, அந்த 8 5ஆல பிரிக்க முடியாது. அப்போ ஒன்றினிடத்து இலக்கம் 5ஓ 0மோ இருந்தா மட்டும்தான் 5ஆல பிரிக்கலாம். அதையும் நாங்க கவனிச்சுக்கொள்ளும். ஓகேவா? ஓகே சார். சார், அப்ப இது புக்ல உள்ளதுதான், அது பிரச்சனை இல்லை. சார், இப்ப கவனிச்சுக்கொள்ளுங்க. இப்ப நாங்க எங்களோட தலைப்பு கீழே வரப்போறோம். இவ்வளவு நேரம் இலக்க சுட்டியை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்ப இலக்க சுட்டி எப்படி காண்றது எங்களுக்கு தெரியும். இப்போ ஒவ்வொரு எண்ணும் வகுபடுமா அப்படின்னு பார்க்க போறோம். அப்ப இங்க எண்ணொன்று 9ஆல் வகுபடுமா அப்படிங்கிறதுக்குள்ள அந்த வகுபடும் தன்மைக்கான விதி வரும், ஒவ்வொன்றுக்கும் வரும். அப்ப அந்த இடத்துல அது சம்பந்தமா நாங்க பேசுவோம். சரியா? சரியா? ஓகே சார். சார், அப்ப எண்ணொன்று 9ஆல் வகுபடுமா என்பதை பரீட்சித்தல். ஓகேவா? ரெடி? ரெடி சார். ரெடி சார். சார், விஷயத்துக்கு போவோம். எண்ணொன்று 9ஆல் மிகுதியின்றி வகுபடுமா என்பதை பரீட்சிப்பதற்கான வகுபடும் தன்மை விதியை அறிந்து கொள்வதற்கு பின்வரும் செயற்பாட்டில் ஈடுபடுவோம். சரி, அப்ப செயற்பாடை பாருங்க. இதுதான் அந்த செயற்பாடு. சரியா? இதுதான் அந்த செயற்பாடு. உங்களோட புக்லையும் இருக்குது. சரியா? உங்களோட புக்லையும் இருக்குது. கொஞ்சம் இதை நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம், பார்த்துக்கொள்ளுங்க. சார், அப்ப இங்க பாருங்க, கீழே காணப்படும் அட்டவணையை பூரணப்படுத்துவதன் மூலம் வினாக்களுக்கு விடையளிக்குக. 45 இருக்குது. எத்தனை இருக்குது? 40. 5. அப்ப 45 இலக்க சுட்டி எத்தனை? 9. 9 சார். 9. அதே மாதிரிக்கு 52 இலக்க சுட்டி எத்தனை? 7 சார். 7. 134 இலக்க சுட்டி எத்தனை? 8. உடனே கூட்டி பார்த்துக்கிறோம். அடுத்தது 5 4 9. 9 9 கூட்டினா 18. 18. 9. 9. 3 1 4. 4 2 6. 6 3 9. 9. 2 1 3. 3 5 8. 8 4 12. ஆகவே 3. 5 3 8. 8 7 15. அப்ப 15னா 6. இலக்க சுட்டி இப்ப எல்லாத்துக்கும் கிளியரா? கிளியர் சார். சார், இப்ப 45 9ஆல பிரிக்கணும். 45 எத்தனையால பிரிக்கணும்? 9ஆல. அப்ப மீதி எவ்வளவு? 0. 0. 50 45. 50 எவ்வளவு? 45. அப்ப மீதி 0. ஓகே தானே? சார், அது 52 9ஆல பிரிச்சா 9ஆம் வாய்ப்பாடு சொன்னீங்கன்னா 50 45. 50 எவ்வளவு? 45. 6 9 வரணுமா இருந்தா 54 இருக்கணும். 6 9 இருந்தா 54 இருக்கணும். ஆனா எங்க கிட்ட இருக்கிறது 52. அப்ப 52 9ஆல பிரிக்க இயலுமா?
இல்ல இல்ல. ஆகவே 52ல இருந்து 45 கழிங்க. அப்ப 52ல இருந்து 45 கழிச்சா எவ்வளவு மீதி? 7 7 தானே? sir. 7 மீதி. அடுத்தது 134. அப்ப 134 12 9 எவ்வளவு? சொல்லுவேன் 19 90 11 9 99 12 9 108 108. அப்ப 108ஓட இன்னொரு 9 கூட்டுங்க. 117 117. 117ஓட இன்னொரு 9 கூட்டுங்க. 126 126. 126ஓட இன்னொரு 9 கூட்டுங்க. 136 35. 135. ஆனா எங்க கையில எத்தனை இருக்குது? 134 இருக்குது. அப்ப இங்க பிரிக்கணுமா? முடியாது முடியாது. அப்ப மீதி எவ்வளவு வரும்? 8 8 வரும். ஏன் மீதி 8 வரும்னா 134ல இருந்து 126 கழிக்கணும். 136ல இருந்து எத்தனை கழிக்கணும்? 126 கழிச்சு பாருங்க எத்தனை வருதுண்டு. 8 வருதா? வருது சார் அடுத்து 549. மீதி 0. ஓகே ஓகே சார் சாரி ஓகே சார் 1323. மீதி 0 பிரிச்சு பார்க்கணும். பிரிச்சு பார்க்காம சொல்ற இல்ல. மீதி 0. மீதி எவ்வளவு? 0. 1254. மீதி 3. மீதி எவ்வளவு? 3. அடுத்து 5307. அதெல்லாம் கொஞ்சம் டூ மச்சா கொடுத்திருக்காரு. 6 கொஞ்சம் நேரம் பார்ப்போம். மீதி 6 வருது. மீதி எவ்வளவு வருது? 6 வருது. சரியா? இப்ப எண் 9ஆல் வகுபடுமா? ஆம் போடுவீங்க, இல்லை போடுவீங்க. சரியா? அப்ப எங்கனைக்குல 9ஆல் வகுபடுறதுக்கு ஆம் வரும்? 45 கிட்ட சார். எதை வச்சு சொல்லுவீங்க? ஆம் எதை வச்சு சொல்லுவீங்க? 0 சார். இலக்க சுட்டி 9ஆல வகுக்கும் போது 0 வருது சார். அதாவது வகுபடைக்குல மீதி 0 வந்த லெக்கு மட்டும்தான் வகுபடும். மீதி 0 வந்த லெக்கு மட்டும்தான் என்ன வரும்? வகுபடும். அப்ப மீதி வர்ற இலக்குல எல்லாம் என்ன வராது? வகுப்படாது. இல்லை வரும். அந்த இலக்குல என்ன வரணும்? இல்லை சார் மவுஸ்ல தான் எழுதுறேன். எழுத்து கொஞ்சம் அப்படி இப்படித்தான் இருக்கும். ஆனா உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஓகே சார் எழுத்தா ஹேண்ட் ரைட்டிங் விளங்குது தானே? விளங்குது சார். இப்ப கடைசி லைனுக்கு, கடைசி குழம்புக்கு போவோம். 9 அவ்வெண்ணின் ஒரு காரணியாக அமையுமா? அப்ப மீதி 0 வந்தா தானே காரணி. எஸ் சார் இங்க சரிப்பில போடுவோம். இங்க சரிப்பில போடுவோம். அப்ப ஆம்பு கலக்குல எல்லாம் என்ன வரும்? சரி சரி வரும். இல்லை கலக்குல எல்லாம் பிழை வரும். சரி, இப்ப இந்த அட்டவணை கிளியரா எல்லாத்துக்கும்? கிளியர் சார். ஓகே, குயிக்கா நோட் பண்ணுங்க பாப்போம். குயிக்கா நோட் பண்ணுங்க.
அட்டவணை அடிக்கணுமா சார்? ஓ, அட்டவணை நோட் பண்ணணும் மகள். அட்டவணை கட்டாயம் நோட் பண்ணணும். ஓகே சார். ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஒன்று சரி அடிச்சுக்கொள்ளுங்க. பொறுமையா பிறகு அடிக்காத பார்த்து நோட் பண்ணலாம் தானே. ஓகே சார். நான் என்ன செய்வேன், இந்த கல்யாணம் முடிஞ்சவங்களை ஃப்ரீயே வெட்டி எடுத்துவேன். அதுக்கு இந்த மைக்கை ஆஃப் பண்ணிக்கொள்ளுங்க சார். நோட் பண்ணிக்கொண்டே இங்கேயும் கவனிங்க. நோட் பண்ணிக்கொண்டே இங்கேயும் கவனிங்க சார். இப்ப எங்களுக்கு தந்திருக்காரு தானே, எங்களுக்கு தந்திருக்கிறதுல 9ஆல் அந்த மைக்கை ஓப் பண்ண சொன்னேன். யார்ட மைக் அது? வீட்டுல காய்ச்சி கொண்டிருக்கீங்க, அது இங்க சிக்கல் சார். 9ஆல் வகுபடும் எண்களின், அதாவது 9இன் காரணியாக அமையும் எண்களின் இலக்க சுட்டி யாது? 9. 9 இலக்க சுட்டி. எத்தனை இலக்க சுட்டி? 9. 9. அதுல யாருக்காவது சந்தேகம் இருக்கா? இல்ல சார். சார் அப்ப இலக்க சுட்டி வந்து 9. மேலே பெற்ற விடையிலிருந்து 9ஆல் ஒரு எண் வகுபடுமா என்பதை பரீட்சிப்பதற்கான ஒரு முறையை முன்மொழிக. அப்ப நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இலக்க சுட்டி 9 வந்து, இலக்க சுட்டி 9 வந்து சரியா, அதே நேரத்துல இலக்க சுட்டி 9 வந்து அதே நேரத்துல அந்த எண்ணின் காரணி 9ஆக இருக்கணும். அந்த எண்ணின் காரணி எத்தனையா இருக்கணும்? 9. அதோட இன்னொரு விஷயம், அதன் ஒன்றின் இடத்து இலக்கம். எத்தனை இடத்து இலக்கம்? ஒன்றின் இடத்து இலக்கம் 1, 5, அப்படி இல்லாட்டி 9, அப்படி இல்லாட்டி 3. சரியா? இப்படி கொஞ்சம் எண்கள் காணப்படும் அங்கனைக்குல. 5, 9, 3, 1 இப்படியாப்பட்ட எண்கள் காணப்படும். அதை வைத்துக்கொண்டு எங்களுக்கு என்ன செய்யலாம், இங்கனைக்குல சொல்லலாம். சரி, இதை நோட் பண்ணிட்டீங்களா? நீ யாருக்கா டைம் வேணுமா? இல்ல சார். சரி. எண்ணொன்றின் இலக்க சுட்டி 9ஆக இருப்பின் அந்த எண் 9ஆல் மீதியின்றி வகுபடும். எண்ணொன்றின் இலக்க சுட்டி 9ஆக இருப்பின் அந்த எண் 9ஆல் மீதியின்றி வகுபடும். சரியா? ஓகே சார். ஓகே சார். போட்டீங்களா? ஓட்டம். இதை நோட் பண்ணிட்டீங்களா? சரி, இன்னும் கொஞ்சம். சரியா மகன்? சரியா மகள்? ஓகே சார். ஓகே சார். சார் அப்ப நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. சரியா? இதுல இந்த பாடம் இன்னொரு கிளாஸ்க்கு போகும். சரி, இந்த பாடம் இன்னொரு கிளாஸ்க்கு போகும். அப்ப நாங்க இன்னைக்கு பார்த்த விஷயம் என்னன்னு சொன்னா, இன்றைய தினம் நாங்க பார்த்த விஷயம் என்னன்னு சொன்னா, ஒரு எண் வகுபடுமா இல்லையா, அந்த விஷயம் நாங்க பார்த்தோம். சரியா? வகுபடணுமா இருந்தா கட்டாயம் மீதி என்ன வரணும்? 0 சார். 0 வரணும். மீதி 1, 2 வந்தா அங்க வகுபடாது. அங்க என்ன செய்யாது? வகுப்படாது. அப்போ ஒரு எண்ணை வகுக்கும் பொழுது மீதி 0 வந்தா அந்த எண்ணை நாங்க காரணின்னு சொல்லலாம். என்னன்னு சொல்லலாம்? காரணின்னு சொல்லலாம். மீதி வருமாக இருந்தா
காரணி என்று சொல்ல முடியுமா? முடியாது சார். முடியாது. ரெண்டாவது தலைப்பு பார்த்தோம், இலக்க சுட்டினா என்னன்னு சொல்லி. அப்ப இலக்க சுட்டி என்பது எங்களுக்கு தர்ற ஒரு எண்ணை ஒவ்வொரு இலக்கமா கூட்டி தனி இலக்கமாக கொண்டு வரும். என்ன இலக்கமாக கொண்டு வரணும்? தனி இலக்கமாக. அப்ப தனி இலக்கம் என்பது 1 தொடக்கம் 9 வரைக்கும். எப்படி? 1 தொடக்கம் 9 வரை. 9 வரைக்கும். 9 வரைக்கும். ஓகே. இப்ப அந்த இதுல முதலாவது தலைப்பு பார்க்கிறோம், எண்ணொன்று 9ஆல் வகுபடுமா என பரீட்சித்து பார்த்தல். அதுக்கான செயற்பாடு ஒண்ணு இப்ப நாங்க டிஸ்கஸ் பண்ணோம். அந்த செயற்பாட்டுல இருந்து எண்ணொன்றின் இலக்க சுற்றி 9ஆக இருப்பின் அந்த எண் 9ஆல் மீதி என்று என்ன செய்யப்படும்? வகுப்படும். சரியா? அப்ப இதோட இன்னைக்கு இந்த கிளாஸ வைண்ட் அப் பண்ணுவோம். சரியா? ஏன்னா நோம்பு மாணவர்கள் இருக்கீங்க. அப்போ உங்களை நான் ரொம்ப கஷ்டப்படுத்த விரும்ப இல்லை. இப்ப இந்த வீடியோ இன்னும் கொஞ்ச நேரத்துல என் யூடியூப் சேனல்ல போடுவேன். போட்டுட்டு உங்களுக்கு லிங்க் வரும். அப்ப இதுல உள்ள மாணவர்கள் கட்டாயம் நீங்க அதை பார்வையிடணும் முழுமையாக. அதே சந்தர்ப்பத்துல எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் தரணும். அப்ப ஆல்ரெடி சொல்லுங்க. யூடியூப்ல உங்களோட வீடியோ வருமா சார்? ஓ, யூடியூப்ல வரும். நான் போடுவேன். இப்ப நான் போடுவேன். இப்ப அப்லோட் பண்ணுவேன். கொஞ்சத்துல அப்லோட் பண்ணி போட்டு உங்களுக்கு குரூப்ல அந்த லிங்கை தருவேன்.